சிஸ்டமேட்டிக்காக ஒரு கிராமத்துக்கும் கொண்டு வர வேலையை கட்டாயமாக செய்யும். ஜனநாயக முறைப்படி விசில் சின்னத்துக்கு போட்டு என்ன உங்களை எம்எல்ஏ ஆக்குங்க. திருத்தணி தொகுதி மக்களுக்கு அன்பு வணக்கங்கள். மண்ணின் மைந்தனா திருத்தணி தொகுதியில் தொடர்ச்சியாக நான் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கேன். பல இடங்களுக்கு, பல கிராமங்களுக்கும், திருத்தணி நகரத்துக்கும் உங்ககிட்டே நான் பிரச்சாரம் பண்ணேன். பிரச்சாரம் பண்ணும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன மாதிரியான தீர்வுகள் திருத்தணி தொகுதிக்கு கொண்டு வரணும், அது மட்டும் இல்லாமல் வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்களுடைய மேனிஃபெஸ்டோவில் இருக்கக்கூடிய, அதாவது தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் உங்களோட டிஸ்கஸ் பண்ணேன். பேசுனது மட்டும் இல்லாமல் என்னோட உரையாடல்கள் பொழுது உங்களுடைய அன்பை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. அந்த அன்பை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். நான் ஒன்று தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதி கூறுறேன். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு மே 4ஆம் தேதி உங்களோட எம்எல்ஏ ஆகும் பொழுது உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், படிப்பு, கழிவறை வசதிகள், அது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இல்லை, ஏன் டேப் வாட்டர் இல்லை, தண்ணி வசதி கூட இல்லை. பழைய எம்எல்ஏக்கள் உங்களுக்கு எதுவுமே செய்யலை அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. திருத்தணி தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா கிராமத்துக்கும் திருத்தணி நகரத்துலையும் நம்ம கேம்பெயின் பண்ணிட்டோம். நான் வந்த நேரத்தில் உங்களை பார்க்க முடியாமல் போயிருக்கலாம், இல்லை உங்களை சந்திக்க முடியாமல் போயிருக்கலாம். நான் உங்களுக்கு ஒன்று தான் நான் உறுதிப்படுத்துகிறேன். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிக வாக்குகள் பெற்று ஜெயித்த உடனேயே வெற்றி பயணத்தை திருத்தணியில் நான் கண்டிப்பாக செய்வேன். அப்போ திருப்பி ஒரு கிராமமாக உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் என்ன மாதிரியான வளர்ச்சி பாதை வேணும், டெவலப்மெண்ட் பிளான் எப்படி பண்ணலாங்கிறத உங்களுடைய கலந்துரையாடுறதுக்கான செயல் திட்டத்தை வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகும் பொழுது நான் உங்களுடைய திருத்தணி தொகுதி எம்எல்ஏ ஆன உடனே உங்களுக்கான ஸ்பெஷல் ஸ்கீம்ஸை கொண்டு சேர்ப்பேன். ஒரு இடத்துலையுமே என்ன மாதிரியான மாற்றங்கள் வேணும்னு நான் பேசியிருக்கேன். நான் விசிட் பண்ண எல்லா இடத்துலையுமே ஒரு இடத்துலையுமே நான் உங்களை பார்க்கும் பொழுது என்ன மாதிரியான மாற்றங்கள் திருத்தணி தொகுதியில் வேணுங்கிறத பற்றி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி மாற்றத்தை நான் மே 4ஆம் தேதி எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் ஒரு கிராம வளர்ச்சிக்கும் ஒரு குழு அமைச்சு அந்த குழு வழியாக டெவலப்மெண்ட் எப்படி கொண்டு வரலான்ற அந்த செயல் திட்டத்தை கொண்டு வருவேன். நான் ஏன் அடிப்படை வசதின்னு நான் திருப்பி சொல்கிறேன்னா, போய் மக்களை சந்திக்கும் போது எல்லா கிராமத்துக்கும் போயிருக்கேன். திருத்தணி தொகுதியில் நகரத்துலையும் நான் விசிட் பண்ணி ஒருத்தர்கிட்ட பேசும்பொழுதும் அவங்க சொன்னது ஒன்று தான். அவங்களுக்கு தேவையானது அடிப்படை வசதிகள், கரண்ட்டு, லைட்டு, அப்புறம் குழா தண்ணி, அப்புறம் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி, ரோடு, இது தாண்டி குழந்தைங்களுடைய படிப்பு. இது தவிர வேறு பெருசாக எதுவுமே கேட்கல. இந்த பேசிக் ஃபெசிலிட்டியை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் மே 4ஆம் தேதி ஆனதுக்கப்புறம் சிஸ்டமேட்டிக்காக ஒரு கிராமத்துக்கும் கொண்டு வர வேலையை கட்டாயமாக செய்வேன். இதை நான் உறுதிப்படுத்துகிறேன். ஏப்ரல் 23, 2026 அன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தை மாற்றும் நாள். அன்னைக்கு நீங்கள் போயிட்டு விசில் சின்னத்துக்கு வாக்களித்து திருத்தணியுடைய மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறத நான் வேண்டுகோளாக வைக்கிறேன். உங்கள் ஓட்டை ஜனநாயக முறைப்படி விசில் சின்னத்துக்கு போட்டு நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்களை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆக்குங்க, என்ன உங்கள் எம்எல்ஏ ஆக்குங்க. ஏன்னா திருத்தணியில் எந்த கட்சி ஜெயிக்குதோ அந்த கட்சி தான் கோட்டையை பிடிக்கும் அப்படிங்கிறது வரலாறு. அதனால திருத்தணி தொகுதியில் தாவேகா விசில் சின்னத்தை ஜெயிச்சா தளபதி விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆகிறது உறுதின்றதுனால தாவேகா விசில் சின்னத்தில் திருத்தணி தொகுதியில் ஜெயிக்குங்கிறத நான் உறுதி கூறுறேன். 1,50,000 வாக்குகள் திருத்தணியில் வாங்கி ஜெயிக்க போகிற கட்சி தாவேகா தான் விசில் சின்னத்தில். நான் ஏன் 1,50,000 ஓட்ஸ்ன்னு சொல்கிறேன்னா, 1,50,000 ஓட்டுன்னு சொல்கிறேன்னா, மக்கள் அந்த அளவுக்கு தாவேகா வரவேற்கிறாங்க, விசில் சின்னத்தை வரவேற்கிறாங்க. ஒரு இடத்துலையும் போகும்பொழுதும் அன்பை பகிர்ந்துக்கிறாங்க. அந்த அன்பாகப்பட்டது தளபதி விஜய் அவர்கள் மேலே இருக்கக்கூடிய அன்பு, தொகுதி மக்களுடைய அன்பு, தளபதி விஜய் அவர்களுடைய அன்பு. கட்டாயமாக சொல்கிறேன், வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிக வாக்குகள் பெற்று ஜெயிக்க போகிற கட்சி திருத்தணியில் தாவேகா விசில் சின்னத்தில். விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, தளபதி விஜய் அவர்களை சிஎம் ஆக்குங்க, என்ன உங்களுடைய எம்எல்ஏ ஆக்குங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு லோக்கல் பாடி எலெக்ஷன் வரும்போது நீங்கள்லாம் கவுன்சிலர், வார்டு மெம்பர் ஆகுங்க. அதிகார பகிர்வு எடுத்துப்போம், திருத்தணியை மாற்றி அமைப்போம். திருத்தணி சொல்லும், திருத்தணி சொல்லும், டிவிகே வெல்லும். உங்கள் தேவை எங்கள் சேவை. விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, தளபதி விஜய் அவர்களை சிஎம் ஆக்குங்க, என்ன உங்க எம்எல்ஏ ஆக்குங்க, திருத்தணியை மாற்றி அமைப்போம். 23 ஏப்ரல் 2026 நம்மளுடைய ஜனநாயக கடமையா நம்மளுடைய ஓட்டை போடணும். எல்லா யங்ஸ்டர்ஸும் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஓட்டு போடுங்க. ஓட்டு போடும்போது விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. தமிழ்நாட்டின் கடைசி நம்பிக்கை
நம்மளுடைய தளபதி விஜய் அவர்கள். திருத்தணியின் கடைசி நம்பிக்கை மா சத்யகுமார், தமிழக வெற்றி கழகம், விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. திருத்தணி மக்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க.